வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது போத்தனூர் பகுதிக்கு 2 புதிய சிறப்பு ரயில்கள் வர இருக்கிறது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படும் போது அது கோயம்புத்தூருக்கு வராதது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா போத்தனூர் வழியாகவே இயக்கப்படுகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 07351 அப்படிங்கிற நம்பரில் ஹூப்ளியில் இருந்து பெங்களூரு வழியாக சேலம், சேலத்துக்கு அப்புறம் ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஹூப்ளியிலிருந்து புறப்படுகிறது. அவ்வாறு புறப்படக்கூடிய ரயிலானது மறுநாள் மாலை 4:40 மணிக்கு கோட்டயத்தை சென்றடைகிறது. இந்த ரயிலானது போத்தனூர் வழியாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான். ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07352 அப்படிங்கிற நம்பரில் கோட்டயத்திலிருந்து ஹூப்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது 26ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு கோட்டயத்திலிருந்து புறப்படுகிறது. அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை கோயம்புத்தூர், அதாவது போத்தனூர், திருப்பூர், ஈரோடு வழியாக எஸ்எம்பிடி பெங்களூர் போய் அங்கிருந்து ஹூப்ளிக்கு மறுநாள் இரவு 10 மணிக்கு சென்று சேர்கிறது. இதே பெட்டிகளை கொண்டு இன்னொரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 07353 அப்படிங்கிற நம்பரில் ஹூப்ளியிலிருந்து கோட்டயம் வரைக்கும் இயங்க இருக்கிறது. 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:15 மணிக்கு புறப்படக்கூடிய ரயிலானது மறுநாள் மாலை 4:15 மணிக்கு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக கோட்டயத்தை வந்தடைகிறது. ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07354 அப்படிங்கிற நம்பரில் கோட்டயத்திலிருந்து ஹூப்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நைட்டு 10:30க்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 10:05 மணிக்கு ஹூப்ளியை சென்றடைகிறது. 2 ரயில்களும் வரக்கூடிய ரூட்டு ஒன்று தான், புறப்படக்கூடிய இடமும் ஒன்று தான், சேரக்கூடிய இடமும் ஒன்று தான். ஆனால் வேறு வேறு எண்களில் இயங்குகிறது. இதில் 6 ஜென்ரல் கிளாஸ் பெட்டி இருக்குது. அது இல்லாமல் 2 SLRD இருக்குது. ஆக மொத்தம் 8 பெட்டிகள் அன்ரிசர்வ்டு பெட்டிகளாக கணக்கில் கொள்ளப்படும். அது இல்லாமல் 9 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது. இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம பெங்களூர் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் நமக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கும். நன்றி.